குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஐரோப்பிய நாடான பிரான்சில் G7 கூட்டமைப்பின் உச்சி மாநாடு சமீபத்தில் நடந்தது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பிரதமர் மோடி பங்கேற்றார். மாநாட்டுக்கு இடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பின் போது ஓமன் வளைகுடாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி பேசவில்லை எனவும் மன்னிப்பு கேட்கும்படி அமெரிக்காவை வலியுறுத்தவில்லை என்றும் காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்தது. இதற்கு நேர்மாறாக கட்சியின் மூத்த தலைவரும் லோக்சபா எம்பியுமான சசி தரூர் கருத்து தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் உடனான சந்திப்பின் போது இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட விவகாரத்தை பிரதமர் மோடி தெளிவாக எடுத்துரைத்தார். போர்க்காலங்களில் வணிக கப்பல்களில் பணிபுரியும் மாலுமிகள் தாக்குதலுக்கு இலக்காக கூடாது என்பதை பிரதமர் மோடி சரியாக எடுத்துரைத்தார் என தரூர் கூறினார். சசி தரூரின் கருத்தை காங்கிரஸ் மூத்த தலைவரும் செய்தி தொடர்பாளருமான பவன் கேரா கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரான்சில் ட்ரம்ப் மோடி சந்திப்பின் போது இந்தியா மாலுமிகள் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து மோடி வாய் திறக்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக 120 முறை ட்ரம்ப் கூறினார். அது பற்றி மோடி எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. பாகிஸ்தானின் அத்துமீறிய பயங்கரவாதம் பற்றி எதுவும் அவர் பேசியதாக தெரியவில்லை. இந்த சூழலிலும் வழக்கம் போல் பிரதமர் மோடியை அதீதமாக புகழ்ந்துள்ளார் சசி தரூர். இன்னும் சொல்லப்போனால் மோடி பேசாததெல்லாம் கூட தரூரின் காதுகளில் கேட்கிறது போல் இருக்கிறது. அதனால்தான் இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து ட்ரம்பிடம் மோடி எதுவும் பேசாத போதும் கூட அவர் பேசியது பாராட்டுக்குரியது என கருத்து தெரிவித்துள்ளார். நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு பேசும் வார்த்தைகள் மட்டுமே காதில் கேட்கும். ஆனால் மாமனிதர் மோடியின் பக்தர்களுக்கு அவர் பேசாததும் கூட காதில் விழுகிறது. தரூரின் கருத்துக்கள் அப்படிதான் உள்ளன என கேரா கூறினார். பிரதமர் மோடியை முன்வைத்து காங்கிரஸ் தலைவர்கள் இடையே ஏற்பட்டுள்ள கருத்து மோதல் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.